அன்பினர்களே, நாம் நேற்று தந்த செய்திகளில் ஒரு பகுதி ஈராக்கின் அல்லது ஈரானின் மேற்கு எல்லை பகுதியிலிருந்து ஈராக்கின் மேற்கு எல்லை பகுதியிலிருந்து ஈரானுக்குள் களமிறங்குகின்றார்கள் குர்திஷ் படையினர். சரி, யார் இந்த குர்திஷ் படைகள்? கடந்த மாதம் ஈரானுக்குள் உள்நாட்டு கலவரத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லது ஷா மன்னரின் ஆட்சியில் பெரிய கலக்கு சொல்லலாம். இவர்கள் தான் குர்திஷ்காரங்க. இந்த ஐஆர்ஜிசியின் ஆட்சிக்கு எதிராக களமிறங்கக்கூடியவர்கள். அந்த குர்திஷ்காரங்களோட தலைவர்களை எல்லாம் அமெரிக்க நெய்னா சந்தித்து அவங்களையெல்லாம் இந்த போர்கள் களமிறக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்திருந்தார் நம்ம சொன்னோம் இல்லையா? இப்பொழுது இந்த குர்திஷ்காரங்க ஈராக்கின் மேற்கு எல்லையில் நிலை கொண்டு இப்பொழுது ஈரானுக்குள் காலடி எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு களமிறங்குவதற்காக அவர்கள் இங்கு களமிறக்கப்பட்டிருக்கான என்பதுதான் இந்த செய்தி வருகின்றது. மற்றொரு செய்தியாக வருகின்றது, இஸ்ரேலின் அதிநவீன ரேடார் அமைப்புகளை ஈரான் தாக்கி இருக்கின்றது என்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சை தரமட்டமாக்கி இருக்கின்றது சொல்லப்படுகின்றது. இதுவும் பெரிய ஒரு உள்கட்டமைப்பு, அதாவது டிமோனாவை தாக்கியதாக சொல்லப்படும் ஏராளமான தாக்குதல் அங்கு நடைபெற்று இருக்கின்றது. மிக அதிகமான தாக்குதலாகவே அவை பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்று வியாழக்கிழமை காலை என்றாலும் நேற்று மாலை வரை தாக்கப்பட்டதில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலில் அதாவது இப்பொழுது இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றது, ஈரான் பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கண்ணை குருடாக்குவதாக ஐஆர்ஜி அறிவித்திருக்கின்றது. கடுமையான பதிலடி வரும் என்றும் சபதம் செய்கின்றது. அதாவது நாம ஏற்கனவே பல வகையான நாம சொன்னமில்லை, வகையான கேக் சாப்பிடும், நம்ம ஒரு சிற்றுண்டி டைமாக்கி கேக் சாப்பிடுவது தோன்றும். ஈரானின் வகையான ஏவுகணைகள் வெளியாகி வருகின்றது. இன்னும் 2 வீடியோக்கள் உலக பரப்பில் வெளியாகி இருக்கின்றது. ஈரானின் வகையான ஏவுகணை களங்கள் அண்டர் கிரவுண்ட் பூமிக்கு அடியில் இருப்பதை 2 வீடியோக்கள் மீதும் ஈரானை எடுத்துட்டிருக்கின்றது. அது குலை நடுங்க வைக்கும் ஒரு பயங்கரத்தை கொடுப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. சரி, பார்க்கலாமா? இதேவேளை இன்னொரு செய்தி வந்திருக்கின்றது, அமெரிக்காவின் B-2 விமானங்கள் இங்கிலாந்தில் வந்தடைகின்றன. இங்கிலாந்தில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அது டிகோகாசியாவுக்கு வரப்போகின்றது. எங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிற சொன்னடிக்கிறோம் இல்லை, டிகோகாசியா ஊடாகத்தான் அந்த தாக்குதலை தொடுக்க போகின்றார்கள். நமக்கு சுமார் 1000 கிலோமீட்டர் தூரம் ஈரானுக்கு ஓரளவு கிட்டேன்னு சொல்லலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் ஆதரவுடன் குர்திஷ் துருப்புக்கள் ஈரானுக்குள் தரைவழி தாக்குதலை தொடங்கி இருப்பதாக இன்றைய வியாழக்கிழமை செய்தி சொல்லி இருக்கின்றது. இது ஈரானிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக அல்லது ஆட்சிக்கு எதிராக ஆட்சியாளர்களை எதிராக களமிறக்கப்பட்ட ஒரு குர்திஷ் படை. கொல்லப்பட்ட ஆயத்துல் அலி கமேனியின் ஆட்சியை நீண்ட காலமாக எதிர்க்கும் அதிருப்தி குழுக்கள் ஈரானி எல்லை தாண்டிய இராணுவ நடவடிக்கையை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் முரட்டுத்தனமான அரசு, அதாவது நாடு முழுவதும் இராணுவ மற்றும் அரசாங்க இலக்குகளை தொடர்ந்து தாக்குவதால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் ஆதரவை வரவேற்பதாக குறிப்பிட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான பயிற்சி பெற்ற போராளிகளை கொண்ட குர்திஷ் குழுக்கள் வெறுக்கப்பட்ட ஈரானின் ஐஆர்ஜிசி ஆட்சியை வெளியேற்றுவதற்கான தரைவழி போரில் ஈரானின் அச்சமடைந்த புரட்சி படையினரை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். அவர்களின் பேரில் நுழைவது கமேனியையும் அமெரிக்க தாக்குதலின் வாடிப்போன குறைந்தது 49 தலைவர்களையும் இழந்ததில் இருந்து ஏற்கனவே தத்தளித்து வரும் தெஹ்ரானில் உள்ள அதிகாரிகளுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாக அமையக்கூடும் என்று பார்க்கப்படுகின்றது. அது 2 அணிகளும் ஐஆர்ஜிசியும் குர்திஷ் படையும் மூர்க்கத்தனமான போரில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கலாம். இதற்கிடையில் வடக்கு ஈராக்கின் அரை தன்னாட்சி, அதாவது அவங்க அரை இவங்க சொல்லுவாங்க, குர்திஷ் பிராந்தியத்தை தளமாக கொண்ட குர்திஸ்தான் சுதந்திர கட்சி அல்லது PAK இன் அதிகாரி கலீல் நாதிரி போராளிகளின் எல்லையில் குவிந்து வருவதாக கூறுகிறார். போராளிகள் குவிந்து வருவதாக கூறுகின்றார்.
ஆட்சி அகற்ற உதவ தயாராக இருக்கும் ஈரானில் உள்ள போராளி குழுக்களை ஆதரிக்கும் யோசனைக்கு திரு ட்ரம்ப் திறந்து அவர் ஓப்பன் டோரும் திறந்திருக்கிறாராம். ஈராக் ஈரான் எல்லையில் கணிசமான படையை கொண்ட குர்து தலைவர்களுடன் ட்ரம்ப் பேசியதாக நாம் நேற்றே சொல்லியிருக்கின்றோம் இல்லையா? அதன் நிமித்தம் தான் இப்பொழுது இந்த குர்து படையெடுப்பு பெருகி வருகின்றது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கேரோலின் லெவிட் ஒரு அறிக்கையில் ட்ரம்பின் நோக்கங்களை உறுதிப்படுத்தியாமல் செய்தியாளரிடம் கூறுகின்றார். ஜனாதிபதி ட்ரம்ப் பல பிராந்திய கூட்டாங்களும் பேசுகிறார் என்று பச்சை பொய்யே. அவனுடைய காலையில கேரோலின் லெவிட் ஒரு மிகப்பெரிய ஊடக மாநாட்டை செய்துட்டு அமெரிக்க நெய்னா செய்வது சரி என்று சொல்லுகின்றார். அது அவங்க அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. இதே நேரம் துபாயில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ட்ரோன் தாக்குதல் தீப்பிடித்திருக்கின்றது. இது அடுத்ததாக சைப்ரஸுக்கு போர்க்கப்பலை அனுப்ப இங்கிலாந்து முடிவு செய்திருக்கின்றது. ஈராக் ISIS தாக்குதலுக்கு பிறகு மக்பூர் முன்னணி பகுதியை மீட்டிருக்கின்றது. ஈராக்கின் குர்து போராளிகள் தரைவழி தாக்குதலில் ஈரானை தாக்கியுள்ளனர். ஆயிரக்கணக்கான ஈராக்கிய குர்து போராளிகள் எல்லையை தாண்டி ஈரானுக்குள் ஒரு பெரிய தரைவழி தாக்குதலில் நுழைந்திருப்பதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தற்சமயம் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈரானுக்குள் கிளர்ச்சியாளர்களுக்கு அமெரிக்க ராணுவம் ஆயுதங்களை வழங்கவில்லை என்று அமெரிக்க போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெட் கூறியிருக்கின்றார். இருப்பினும் அமெரிக்க அரசாங்கத்தின் பிற பகுதிகளும் இதில் ஈடுபடக்கூடும் என்று வெள்ளை மாளிகையின் போர் தலைவர் பரிந்துரைத்திருக்கின்றார். ட்ரம்ப் நிர்வாகம் குர்து படைகளுக்கு ஆயுதம் வழங்க ஒப்புக்கொண்டதாக வெளியான செய்திகளை பத்திரிகை செயலாளர் கேரோலின் லெவிட் முன்னதாக மறுத்திருந்தார். பாக்கி வந்த மாதிரி அடிச்சுடுறானே நீ இல்ல ஆமான்னு சொல்லி. ஆனால் அத்தகைய திட்டத்துக்கு ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக கூறும் எந்த ஒரு அறிக்கையும் முற்றிலும் தவறானது என்றும் அப்படி எழுதக்கூடாது என்று அவர் சொல்றா. அம்மணி கேரோலின் லெவிட் சில நிமிடங்களுக்கு முன் ஈரான் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சையும் தென்கொரியன் விமான நிலையத்தையும் அதிவேக ஹைப்பர்சோனிக் ஃபெட்டா-2 ஏவுகணைகள் மூலம் மற்றும் ட்ரோன்ஸ்கள் மூலம் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இஸ்ரேலின் 7 அதிநவீன போர் ரேடார் அமைப்புகளையும் அது தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதல் மூலம் அந்த பகுதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண் இழந்த குருடனை போல் ஆகியுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. எதிரிக்கு எதிரான எங்கள் தாக்குதல்கள் வரவிருக்கும் நாட்களில் இன்னும் கடுமையாகவும் விரிவாகவும் இருக்கும் என்றும் ஈரான் இன்னும் எச்சரித்திருக்கின்றது. எமது ஆட்சியை கவிழ்க்க எடுக்கப்படும் எந்த முயற்சியும் முழுமையான போருக்கான அறிவிப்பாக கருதப்படும் என்றும் அதற்கு பதிலாக ஈரான் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை தாக்கியும் முன்பு டிமோனாவை தாக்கியது பயன்படுத்தப்படாத அதிநவீன வகை ஏவுகணைகளால் மீண்டும் டிமோனா அணு ஆயுத உலகை இலக்கு வைத்து உட்கட்டமைப்பை தகர்ப்போம் என்றும் மேலும் இதுவரை இஸ்ரேல் கண்டிராத இராணுவ பொறிமுறை பயன்படுத்தப்படும் என்றும் ஈரான் கடுமையான தொனியில் இன்று எச்சரித்திருக்கின்றது. நேற்று மாலை செய்தியாக இன்று எமக்கு வியாழன் செய்தியாக பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கண்ணை குருடாக்குவதாக IRGC அறிவித்திருக்கின்றது. கடுமையான பதிலடி வரும் என்றும் எச்சரித்திருக்கின்றது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க இலக்குகளுக்கு எதிராக நடந்து வரும் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 17வது கட்டத்தை பிராந்தியம் முழுவதும் நடத்துவதாகவும் அறிவித்திருக்கின்றது. டெல் அவிவ் மற்றும் வாஷிங்டனினால் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நடவடிக்கை தொடங்கி இருக்கிறதிலிருந்து 5வது நாளான புதன்கிழமை நேற்று வரையும் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. 7க்கு மேற்பட்ட ரேடார்களை வெற்றிகரமாக அளித்ததன் மூலம் அமெரிக்காவின் கண்கள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கின் சியோனிச ஆட்சியின் கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் மிக தெளிவாக பதிலளித்திருக்கின்றது. டெல் அவிவ் நகரம் மற்றும் புனிதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட அல்-குட்ஸ் நகரத்திலும் குவைத், பஹ்ரைன் மற்றும் கட்டார் உள்ளிட்ட பிராந்திய நாடுகளில் சிதறி கிடக்கும் அமெரிக்க புறக்காவல் நிலையங்கள் மற்றும் அமெரிக்க இலக்குகளில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருப்பதாகவே இன்றைய காலை செய்தியாக நாம் பார்க்கலாம். சக்தி வாய்ந்த தாக்குதல் என்று சொல்லப்படுகிற இடத்தில் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நாசகார கப்பலை பாலிஸ்டிக் மூலோபாய கப்பல் ஏவுகணை மூலம் IRGC தகர்த்து தாக்கி இருக்கின்றது. சக்தி வாய்ந்த தாக்குதல் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய தாக்குதலாகவே ஈரான் அறிவித்திருக்கின்றது.
அமைஷனின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி இந்த மையத்தில் விரிவான சேதம் அதாவது பஹ்ரைனில் உள்ள இது மிகப்பெரிய தாக்குதலுங்க. பஹ்ரைன் நகரில் உள்ள மனாமா நகரில் உள்ள அமேசான் தரவு மையம் இலக்கை அடையாளம் கண்டுள்ளது என்றும் எதிரியின் இராணுவ மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகளை ஆதரிப்பதில் இந்த மையங்கள் வகித்த பங்கை அடையாளம் காண இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியில் சவுதி அரேபியாவில் மொசாட்டின் தலைமையகம் ஒன்றும் பெருமளவு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் இன்னொரு செய்தியை தரலாம். இந்த குர்திஸ்காரங்களை பற்றி. குர்திஸ் மக்கள் மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளில் ஈரான், ஈராக், துருக்கி, சிரியா பரவி வாழும் ஒரு இன குழுவினர். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனி நாடு கோருவது அல்லது தன்னாட்சி அதிகாரம் கோருவது நீண்ட காலமாக இருந்து வரும் ஒரு அரசியல் முரண்பாடு. ஏனெனில் இந்த குர்திஸ் பற்றி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம் என்றால், எதிர்வரும் காலங்களில் ஈரானுக்குள் மிக அதிகமான தரைவழி தாக்குதலை கொண்டு வரப்போகின்றவர்கள் குர்திஸ் குழுக்கள். அவர்கள் நவீன தொடர்பு சாதனங்கள், நவீன ரக ஆயுதங்கள் மூலமாக ஈராக்கின் ஏபில் பகுதியிலிருந்து நுழைய போகின்றார்கள். இவர்கள் ஈரானில் குர்திஸ் மக்கள் நீண்ட காலமாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஓரங்கட்டப்படுவதாக அவங்க ஒரு சிறிய குழுவினர். அதாவது நம்ம நாட்டில் இந்த சிங்கள பெரிய அரசால தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுவது போன்று எடுத்துக்கொள்ளுங்களேன். அதான் அதுக்கு நமக்கு சரியான பொருத்தமாக பார்க்கலாம். அதாவது ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், இந்த இரு நாடுகளிலும் இந்த குர்திஸ் மக்கள் எப்படி ஒடுக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு உதாரணம் தமிழ் மக்களை போல இருக்கின்றார்கள் சொல்லலாம். நம்மளையும் சேர்த்துக்கொள்வோமா? ஆமா, அப்படிதான். ஆனா நம்மாக்கள் அப்படி இல்லையே. ஒரு குரூப் தமிழாக்க சேருவீங்க, ஒரு குரூப் சிங்களாக்கான சேருவீங்க, ஒரு குரூப் அவன் திலீப் ஜெயவீரக்கு சேருவீங்க, ஒரு குரூப் ஜேபிபிட்ட போவீங்க, ஒரு குரூப் ஒரு தொப்பி போட்டு தாடி மேய்ச்சிக்கிட்டு ரணில்கிட்ட போவீங்க, இன்னும் கொஞ்சம் தொப்பியும் தாடி மேய்ச்சிக்கிட்டு ஜேபிபி கிட்ட போவீங்க, இன்னும் கொஞ்சம் தொப்பியும் தாடியும் மேய்ச்சி சஜித் கிட்ட போவீங்க, இன்னும் கொஞ்சம் தாடியும் தொப்பியும் மேய்ச்சவங்க கோட்டபாய ராஜபக்சே கூட போவீங்க. என்ன ஒரு கேடு கேட்ட மக்கள்ல தொத்தீங்களா? சரி, ஈரானிய புரட்சி 1979ஆம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்ட அதிகார மாற்றத்தை பயன்படுத்தி ஈரானின் குர்திஸ் பகுதிகளில் தன்னாட்சி போராட்டங்கள் வெடித்தது. அந்த சமயத்தான் பல குர்திஸ் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆயுத குழுக்கள் வலுவடைந்தன. குர்திஸ் மக்களின் ஒரு பகுதி மதச்சார்பற்ற செகுலர் அல்லது சோசலிச சித்தாந்தங்களை கொண்டிருந்தது. இது ஈரானிய தற்போதைய மத அடிப்படையிலான ஆட்சி முறையின் தேக்கரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோதலை கொண்டவர்கள். ஈரானில் இயங்கும் பல குர்திஸ் குழுக்களுடன் கிர்கிஸ்தான் டெமோக்ரசி பார்ட்டியும் சொல்லலாம் போன்றவை மிக முக்கியமானவை. இது வரலாற்று ரீதியாக மிகவும் பழமையான கட்சிகள் ஒன்று. குர்திஸ்தான் வேர்க்கர்ஸ் பார்ட்டி என்றும் ஒன்று இருக்கு. எல்லாம் அவங்களுக்குள்ள 1000 கட்சி வச்சுக்கிறது தான். நம்ம ஊர்ல எத்தனை நம்மள தமிழ் பாட்டி நிறைய 4-5 பாட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி முஸ்லீம் 2 தானே. ஒன்று ரிசார்ட் கட்சி, அடுத்தது ஹக்கீம் கட்சி. இது தனி கட்சியாக. ஆனா தொப்பியும் தாடி மேய்ச்சிட்டு போற அது வேற. மற்றதெல்லாம் எல்லை, அதாவது ஈரான் ஈராக் எல்லை பகுதியில் உள்ள மலைப்பாங்கான நிலப்பரப்பு இந்த ஆயுத குழுக்களுக்கு தப்பி ஓடவும் தற்காத்துக் கொள்ளவும் இயற்கையான பாதுகாப்பை வழங்குகிறது. ஈராக் நாட்டின் குர்திஸ் தன்னாட்சி பகுதிகள் ரீஜன், அதாவது குர்திஸ்தான் ரீஜன் ஆஃப் ஈராக், இந்த குழுக்கள் பல தசாப்தங்களாக முகாம்களை அமைத்து செயற்பட்டு வருகின்றன. ஈரானின் குர்திஸ் பகுதிகளில் நிலவும் பொருளாதார வறுமை மற்றும் அரசியல் அதிருப்தி இந்த குழுக்களுக்கு புதிய உறுப்பினர்களை சேர்க்க உதவுகிறது. இந்த ஆயுத குழுக்கள் ஈரானிய அரசியல் பயங்கரவாத அமைப்புகள் என்று வகைப்படுத்தப்பட்டு கடுமையாக ஒடுக்கப்படுகின்றன. மறுபுறம் இந்த குழுக்கள் தங்களை ஈரானிய அரசுக்கு எதிரான ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக முன்னிறுத்துகின்றது. இதுதான் குர்திஸ்காரங்க. சரிதானே? ஒரு சின்ன குழு, முஸ்லிம் குழு தான் சின்ன குழு. இவங்களும் என்ன இளவெல்லாம் பண்ணுவானுங்கள். நெருப்பை வணங்குற கூட்டம் இருக்குல்ல, இதே ஈரான் எல்லைக்குள்ள 73 கூட்டம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த மாதிரி கூட்டங்கள் இதுவும் மட்டும்தான் வருகுது. எத்தனை கூட்டங்கள் உலகம் அழியும் வரையும் பல கூட்டங்கள் வரத்தான் செய்யுங்க, அது வேற கதைங்க. ஆனாலும் ஈரானுக்குள் ஒரு குடைச்சலை கொடுப்பதற்காக இந்த குர்திஸ்தான் குழுக்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க நெய்னாவால் பார்க்கலாம். அடிச்சு சாக போறாங்களா இல்ல அடிபட்டு சாக போறாங்களா என்பதையும் எதிர்வரும் காலங்களில் நாம் கணிப்பிட முடியும். ஆம் நேயர்களே, மற்றும் ஒரு காணொளியில் நாம் அனைவரும் சந்திப்போம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போமா? நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.